மனிதர்களாகிய நாம் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் வரையில் நம்முடைய இறைவனுடைய செய்திகளைக் கொண்டு அவற்றை நாம் எண்ணங்களாக தாங்கி அழகான வாழ்க்கையை மனதில் கொண்டு நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் பொறுமையை கொண்டும் வாழ வேண்டும் என்பது நமக்காக பிறந்த நாள் முதலாக விதிக்கப்பட்டுள்ள ஒரு வாழ்க்கை. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அவற்றை உங்களால் நிகழ்த்தி கொள்ள முடியாது. நிகழ வேண்டும் என்று விரும்ப முடியும். இதற்கப்பால் உங்களுக்கு எந்த வழியையும் நிச்சயமாக உங்களை படைத்த இறைவன் உங்களுக்காக ஆக்கி தரவில்லை. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் நம்முடைய அதிகாரத்தில் இருக்கின்றது என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நாம் அதனை நமக்காக உருவாக்கிக் கொள்ள முயற்சிக்கின்றோம். மனிதனுக்காக இருக்கக்கூடிய எந்த ஒரு நன்மையும் உயிரோட்டம் படைக்கப்பட வேண்டும். உயிரோட்டம் இல்லை என்றால் அது நமக்கு பாரமாகவும் துன்பமாகவும் கஷ்டங்களாகவும் வேதனைகளாகவும் நிச்சயமாக அமையும். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான செய்தி எனக்கு உயிரோட்டத்தை கொடுக்கிறது. அது நடக்காது என்று நான் அதனை நிராகரிக்கும் பொழுது என் மனம் விரக்தியாகின்றது, கவலைக்குள்ளாகிறது. நமக்காக நம்முடைய இறைவன் நம்முடைய மனதை படைத்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை தெளிவாக அறிவிக்கின்றான். நான் உங்களுடைய மனதில் அமைத்தது உயிரோட்டம் உள்ள செய்தி. மனதிற்கு அமைதியையும் நாளைய வாழ்க்கை மீது நம்பிக்கையையும் நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்ற விருப்பத்தையும் கொடுக்கும். நீங்கள் கற்பனை செய்து உங்களுடைய அறிவை கொண்டு என்னுடைய விருப்பத்திற்கு நான் உங்களுக்கு அளித்த அந்த அழகான செய்திக்கு விரோதமாக மனிதர்களால் முடியாது, அதன் காரணமாக இது நடக்காது, இது வீண் கற்பனை, பகல் கனவு என்று நீங்கள் நிராகரிக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு சோதனை. நான் கொடுத்திருக்கக்கூடிய சுகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்ற அந்த வாக்கு உங்களால் முடியாது, எனவே இது பொய்யானது, வாழ்க்கையில் துன்பங்கள் நிகழத்தான் செய்யும் என்று கூறுகிறானால் சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த செய்தியை நீக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக துன்பத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்காக நீங்கள் கற்பனை செய்யும் பொழுது இறைவன் விதித்த விதியை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழந்து உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அந்த உங்களுடைய மன இச்சைகள் எதை கட்டளையிடுகின்றதோ அது மிகவும் கெட்டது. இறுதியாக நாம் அதை அடையும் பொழுது நம்முடைய வேதனைகளின் தாக்கத்தால் நாம் அதை தாங்க முடியாதவர்களாக இருப்போம். அதற்கு முன்பாகவே இறைவன் உங்களுக்கான அந்த சூழ்நிலைகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். போகக்கூடிய போக்கு தவறாக இருக்கிறது என்பதை உங்களுடைய கவலைகள் உங்களுக்கு உணர்த்த வேண்டும். ஒவ்வொருவரும் கவலையின் போது நிச்சயமாக நல்ல செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் அறியுங்கள். தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கு அப்பால் ஒரு நல்ல செய்தி, இந்த கவலை நீங்க வேண்டும். என் மனதில் இருக்கக்கூடிய துயரங்களுக்கு அப்பால் ஒரு செய்தி, இந்த துயரங்கள் நீங்க வேண்டும். என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான அந்த தருணத்தில் என் மனம் கொஞ்சம் விசாலமாக இருக்க வேண்டும், எனக்கு தாங்க முடியவில்லை. ஒவ்வொரு நற்செய்தியும் நமக்காக ஒவ்வொரு மூச்சிலும் நம்முடைய இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த இறை செய்தி ஒரு தூது செய்தியாக உங்களுக்காக நியமிக்கப்பட்ட வானவர்கள் மூலமாக உங்களுடைய இருதயத்தில் இறக்கப்படுகின்றது. வானவர் தூதர்கள், தேவ தூதர்கள், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுடைய மனதில் உணர்வோடு பேசுகின்றார்கள், உயிரோட்டமுள்ள உணர்வோடு பேசுகின்றார்கள், காதுகளில் பேசுவதில்லை. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் காதுகளில் பேசிக் கொள்கின்றார்கள்,
ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றோம். அவர் தங்களுடைய மனதில் எதனை அவர்கள் அனுபவங்களாக பெற்றிருக்கின்றார்களோ அதனை ஒருவருக்கொருவர் கூறிக்கொள்வார்கள். பெரும்பாலும் அந்த அவர்களுடைய கற்பனைகளிலும் அனுபவங்களிலும் கேடுகள் நிகழும் என்பதை தவிர கிடையாது. இறுதியாக நமக்கு மரணம் வரும். அந்த மரணம் முதுமையில் உடம்போடு ஒட்டிக்கொண்டு வேதனைகளும் வரும். இவற்றையெல்லாம் தாங்கித்தான் வாழ வேண்டும். இதுதான் நமக்காக கொடுக்கப்பட்ட விதி என்று கூறுவார்கள். உங்களுடைய கர்ம வினையின் பலனை நீங்கள் இறுதியாக அனுபவிப்பீர்கள் என்று கூறுவார்கள். அந்த கர்ம வினை உங்களுக்கு கூடாது என்று இறைவன் அறிவிக்கின்றான். காரணம், உங்களுடைய இறைவன் மன்னிப்பவன், உங்களுடைய இறைவன் அருளாளன், உங்களுடைய இறைவன் கருணையாளன், உங்களுடைய இறைவன் மகா சக்தி படைத்தவன், வலிமை மிக்கவன், யாவற்றையும் அறிந்தவன், துன்பங்கள் நிகழக்கூடாது என்ற செய்தியை உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருப்பவன். இதை நிராகரிப்பவர்கள் யார் என்று இறைவன் கேட்கின்றான். அவ்வாறே துன்பங்கள் வரும் என்று கூறும் பொழுது அந்த துன்பங்கள் உங்களை வந்தடையும், சந்தேகமில்லை. துன்பங்கள் வர வேண்டாம் என்ற இறை செய்தியை நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக அவன் பேரறிவாளன். உங்களுக்கான ஞானங்கள் கற்பிக்கப்படுகின்றன. உலக மக்களுடைய அறிவை மிஞ்சிய ஒரு ஞானம் உங்களுக்காக கற்பிக்கப்படுகின்றது. உலக மக்களை அவர்களுடைய ஒட்டுமொத்த அறிவையும் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு கோணத்திலும் மிஞ்சக்கூடிய ஞானங்கள் உங்களுக்காக கற்பிக்கப்படுகின்றன. நாம் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருப்பது ஞானங்களின் அடிப்படையில். இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாம தெளிவான மனதோடு உட்கார்ந்திருப்பதற்கு காரணம், இறைவன் தூய்மைப்படுத்தியிருக்கின்றான். மனதிற்குரிய கசடுகளை நீக்கி இருக்கின்றான். நாம் மனதிற்குரிய கசடுகளை நீக்க முடியாது. எவ்வளவு கவலையோடு இருந்தாலும் சரி, இப்பொழுது நம்முடைய கவனம் கவலை வேண்டாம் என்ற அந்த திசையின் பக்கம் திருப்பப்படுகின்றது. இறைவன் ஒருமுறை தவிர அந்த உணர்வை கொண்டு திருப்புபவன் இல்லை. எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் இந்த நிமிடம் உங்களுக்காக மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றது. அவனை தவிர மறுக்கடிப்பவன் இல்லை. கஷ்டங்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம் என்பதுதான் வாழ்க்கையினுடைய பிரதானம். அதனை நான் சம்பாதித்த பிறகுதான் அதனை உணர்கின்றேன். நாம் படைக்கப்படும் போது எந்த கஷ்டத்திலும் நாம் படைக்கப்படவில்லை. எந்த தேவையினுடைய அடிப்படையிலும் நாம் அதில் நஷ்டப்பட்டவர்களாகவோ அதில் குறைபட்டவர்களாகவோ நாம் படைக்கப்படவில்லை. முற்றிலும் முழுமையாக உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நீங்கள் அதை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய உடல் ஆதாரங்களையும் உள்ளத்தின் ஆதாரங்களையும் மனதின் ஆதாரங்களையும் சேர்த்து படைத்திருக்கின்றான். நீங்கள் உள்ளமும் மனமும் இணைந்தவர்களாக வாழ வேண்டும். மனமும் உடலும் சேர்ந்தவர்களாக வாழ வேண்டாம். மனம் என்பது அருபமான மகத்தான இறைவனுடைய அம்மானிதம் படைப்பு உங்களுக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இறைவனுடைய செய்திகள் அறிவிக்கப்படுகின்றன. நீங்கள் அதை விரும்புவீர்கள். அந்த விருப்பத்தோடு நீங்கள் நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். அந்த விருப்பத்தோடு இது நமக்கு சாத்தியமில்லை, இறைவன் ஒருவனுக்குத்தான் சாத்தியம் என்பதை நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு உண்மையானது. அவன் புண்ணியமான வாக்கு. அவன் தன்னுடைய வாக்குறுதியை மீற மாட்டான். நாம் அவனுக்கு மட்டுமே உரியவர்களாக, தூய்மையாளர்களாக நம்முடைய அறிவை இணைத்து இது நடக்குமா நடக்காத என்று அவனுடைய மிக பெரும் ஆற்றுடைய ஆசீர்வாதங்களை நாம் சந்தேகம் கொள்ளாமல் இருந்தால், இறைவனுடைய வாக்குகள் எந்த நேரமும் நம்முடைய இதயத்தில் இருக்கின்றன. சுகமான வாக்குகள், காதுகளில் கேட்கவில்லை, யாரும் பேசவில்லை, உள்ளத்தில் உணர்வாக. அது சப்தம் கிடையாது, நிசப்தம். நிசப்தமான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்காக ஒரு உணர்வு அறிவிக்கப்படுகின்றது. கவலை வேண்டாம். முதல்ல எடுப்பிட கவலை வேண்டாம். கவலையை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய போக்குகளில் கொஞ்சம் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். கவலை வேண்டாம். உங்களுடைய எண்ணத்தின் ஓட்டங்களை நிறுத்துங்கள். உங்களுடைய எண்ணத்தின் ஓட்டங்களின் காரணமாக நீங்கள் இன்று நாளைய வாழ்க்கைக்கு தாண்டிவிட முடியாது. நாளை வாழ்க்கையை பொழுது குழந்த பிறகுதான் உங்களுக்கு நாளைய வாழ்க்கை இருக்கின்றதை தவிர இன்று நீங்கள் கற்பனை செய்வது வீணானது. நல்ல செய்தியும் இருக்கின்றது, கெட்ட செய்தியும் இருக்கின்றது. உங்களுடைய நாளை வாழ்க்கையை பற்றி நீங்கள் கெட்டதை முடிவு செய்திருக்கின்றீர்கள். இதை ஒன்று நன்மையை வாக்களித்திருக்கின்றான். எது வேண்டும்? நன்மையை விரும்புகின்றோம், கெட்டதை நம்புகின்றோம். காரணம், நான் இறைவனாக என்னை மதித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை இறைவனுக்கு மேலாக நான் ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த இணை வைப்பு, இந்த பெருமை கூடாது. மனதில் பெருமை கூடாது. அந்த பெருமை என்பது இணை வைப்பு, நான் என்ற இணை. நிச்சயமாக இறைவன் இருந்தால் தவிர, அவனுடைய உதவி இருந்தால் தவிர என்னால் என்று ஒரு கணப்பொழுது கூட கஷ்டங்கள் நீங்கி வாழ முடியாது. வேதனைகளில் இருந்து விலகியவர்களாக, பாதுகாக்கப்பட்டவர்களாக வாழ முடியாது. என் மனம் எப்பொழுதுமே
பதைபதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் நம்மை அறியாமலேயே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வு நமக்கு உயிரோட்டமுள்ளதாக ஊட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சுகமான வாழ்க்கை வாடுங்கள் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு ஊட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் அது உயிர் மூச்சு. இறைவனுடைய படைப்பு உங்களுக்காக ஒவ்வொருவருக்கும் தனித்தனி முறையே துன்பங்கள் வேண்டாம், இனியும் கஷ்டங்கள் கூடாது, கவலை வேண்டாம். படைப்பாக கூறுகின்றேன், உங்களை புதிய படைப்பாக நான் அமைக்கின்றேன். நான் உங்களுடைய துன்பங்களை சம்பாதித்த பிறகு அதை ரிப்பேர் செய்வோம் அல்ல, புதிதாக பிழைப்போம். புதிய வாக்குகள், கவலை வேண்டாம். ஒவ்வொரு மூச்சிலும் புதிய வாக்கு, கவலை வேண்டாம். நேற்று எவ்வளவு கஷ்டம் சம்பாதிச்சேன், கவலை வேண்டாம். இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் சம்பாதிச்சிருக்கிறேன், அப்பவும் கவலை வேண்டாம். அழகான வார்த்தை, தெளிவான வார்த்தை, சுகமான வார்த்தை, ஆர்ப்பாட்டம் இல்லாதது, உணர்வோடு கூடிய அந்த உயர்த்து கொண்ட வார்த்தை உங்களுக்காக உங்களுடைய மனதில் அறிவிக்கப்படுகின்றது. எப்பொழுது நான் என்னுடைய உள்ளத்தை கவனிக்கின்றேன், உள்ளத்திலிருந்து என் மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது சுகமான செய்திகள். அந்த செய்தி உணர்வு காதுகளில் விடுவதல்ல, பொருள் அடிப்படையில் விடுவதல்ல, மொழி அடிப்படையில் விடுவதல்ல, உணர்வின் அடிப்படையில். அந்த உணர்வுக்கு மொழி கிடையாது. அந்த உணர்வை மொழியை கொண்டு விவரிக்க முடியாது. நீங்கள் கவலைப்படக்கூடாது. கவலை என்பதை நீங்கள் கொஞ்சம் விவரித்து காட்டுங்கள் உங்களுடைய மொழியின் அடிப்படையில். கவலை என்றால் என்ன? அது ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை விவரிக்க முடியாது என்பது. அப்படியானால் ஒரு மனதிற்குரிய ஒரு செய்தியை எப்படி நீங்கள் உருவகமாக பார்க்கின்றீர்கள்? மொழியாலேயே அதனை நீங்கள் அடைய முடியாது, அதை விவரிக்க முடியாது. எந்த அடிப்படையில் நீங்கள் அதை உருவமாக பார்த்தீர்கள் என்றால், நான் இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் அடிப்படையில் சில பொருட்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அது சம்பந்தப்பட்டது என்று நினைக்கின்றேன். என் அறிவு, நேற்றைய வாழ்க்கையினுடைய சேகரிப்பு என்ற அறிவு, என் அறிவு சம்பந்தப்பட்டது என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய செய்திக்கும் எந்த தொடர்பும் சம்பந்தமும் கிடையாது. அது அடையவும் முடியாது, அதை அடையவும் முடியாது உங்களுடைய அறிவை கொண்டு. மாறாக நீங்கள் கடந்த காலத்தினுடைய உங்களுடைய அனுபவங்களுக்குள் சென்று செத்த காலத்தில் பிணங்களாக வாழ்வீர்கள் செய்வது உயிரோட்டம் உள்ள நாளைய வாழ்க்கைக்காக நீங்கள் உங்களை தயார் செய்ய முடியாது. மனதை அனுபவமான செய்தியை உயிரோட்டம் உள்ளது படைக்கப்பட இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். படைக்கப்பட இருக்கக்கூடிய செய்தியை படைப்பாளர் ஒருவன் அறிவான தவிர படைக்கப்பட்ட நாம் ஒரு சோதனைக்காக மனதை கொடுக்கும் பொழுது என்னாலும் முடியும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் அதற்கு உரியவர்கள். அத்தியாயம் 16 வசனம் 2. உங்களுடைய இறைவன் வானவர்களிடம் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். செய்திகளை அறிவிப்பது இறைவனுடைய கட்டளையை கொண்டு தன்னுடைய தூது செய்தி அறிவிக்கின்றான். அழகான செய்தி அறிவிக்கின்றான். கவலை கூடாது, அமைதி வேண்டும், சாந்தமும் சமாதானமும் வேண்டும். உங்களுக்கு அழகான வாழ்க்கை வேண்டும், வண்ணமயமான வாழ்க்கை வேண்டும், தூய்மையான வாழ்க்கை வேண்டும். எதற்குமே உருவம் கிடையாது, ஆனால் வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். மனதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அழகான உயர்வான உயிரோட்டமுள்ள அருவமான உணர்வு கொடுக்கப்படும் பொழுது அந்த நிமிடமே நீங்கள் அதை விரும்புகின்ற, அந்த கணமே நீங்கள் அதை விரும்புகின்றீர்கள் என்பதை கவனிக்கும். சுகமான வாழ்க்கை வேண்டும். ஆமா, சுகம்னா என்ன தெரியாது, வேண்டும் சொன்னீங்க, அப்படித்தான். இறைவன் எனக்காக அறிவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த கனப்பொழுதையிலேயே நீங்கள் விரும்ப வேண்டும் என்று அறிவிக்கின்றான். விரும்புகின்றோம். அழகான வாழ்க்கை வேண்டும். அழகுனா என்ன? முகப்பூச்சி அழகா, உடை அழகா? இல்லை, மனதில் இருக்கக்கூடிய சுகமான உணர்வு, அந்த அழகு. அந்த அழகு நிச்சயமாக எனக்காக பரிணமிக்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் நிச்சயமாக அது உருவாவதற்கு முன்பாகவே நான் ஏற்றுக்கொண்டேன், விருப்பம் கொண்டேன். அது நிகழ்ந்துவிட்டதை போன்று என் மனம் அமைதியடைகின்றது. இனிதான் நிகழப்போகும் என்றால் அமைதியடையாது. நிகழ்ந்துவிட்டதை போன்று நம்ப வேண்டும். இறைவனுடைய வாக்கு நிகழுமா நிகழாதா என்று பேச்சு கிடையாது. நிகழும். நிகழும் என்றால் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நிகழ்ந்து விட்டதை போன்றா நிகழ்ந்த பிறகா? நிகழ்ந்து விட்டதை போன்று, நிகழ்வதற்கு முன்பாக. சுகம் என்பது அனுபவமானது, பொருளிலிருந்து வரக்கூடியதல்ல. அந்த அனுபவமான செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த அறிவிப்பை நம்பினீர்கள், அந்த சுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த ஒரு அமைப்பை இறைவன் அமைக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ, உங்களுக்காக படைக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ, அந்த படைப்பிலிருந்து என்ன பலனை அடைந்தால் நீங்கள் சுகம் அடைவீர்களோ அந்த சுகத்தை இப்பொழுது கொடுக்கின்றேன். பல கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது சுகமாக உணர்வது என்னவென்றால், இறைவனுடைய தூது செய்தி தன் வானவர்கள் மூலமாக உங்களை அறிவிக்கின்றான், சுகமாகுங்கள் என்று. நீங்கள் உங்களை அறியாமலேயே விருப்பம் கொண்டீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள். பிறகு அதை பற்றி எப்பொழுது நிகழும் என்று அவசரப்படவில்லை, நிகழுமா என்று சந்தேகப்படவும் இல்லை. அதன் பதவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது எனக்கு கஷ்டங்கள் இல்லை. நினைத்து பார்க்கும் பொழுது, உடல் ரீதியாக நினைத்து பார்க்கும்போது கஷ்டங்கள் இருக்கின்றது.
மன ரீதியாக கஷ்டங்கள் இல்லை. அது சத்தியம். நீங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றீர்கள் புதிய படைப்பாக. நாளைக்கு எனக்கு நல்ல பொழுது உண்டு என்று எண்ணும் பொழுது பொழுது புலருகின்றது. நேற்றைய பொழுது அல்ல, புதிய பொழுது. நாளைக்கு நான் புதிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மூச்சிலும் நான் புதிய படைப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றேன். ஒன்று உயர்ந்த நிலையில் அல்லது தாழ்ந்த நிலையில், ஒன்று சுகமாகக்கூடிய அந்த பாதையில், இன்னொன்று நான் வேதனைகள் உண்டாக்கூடிய அந்த கீழான நிலையில் நான் மாறி பாடி மாற்றமாகி படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்ற மனநிலையினுடைய சத்தியத்திற்கு தகுந்த நிலை. சத்தியத்தோடு யார் வாழ்கின்றோமோ அவர்களுக்கு நிச்சயமாக அசுத்தமான வாழ்க்கை கிடையாது. உள்ளன்றும் புறமொன்றுமான வாழ்க்கை கிடையாது. உள்ளத்தில் இருப்பது புறத்தில் நிகழ வேண்டும். புறத்தில் இருப்பதற்கு உளமாற நாம் நன்றி செலுத்த வேண்டும். என் இறைவன் மேலானவன் நான் என்று அந்த அகந்தையில் விலகுகின்றேன். எனக்கும் வழி இருக்கிறது என்று அகந்தையில் விலகுகின்றேன். இறைவன் ஒருங்கிணைத்தவர் கதி இல்லை என்பதுதான் கும்பிடுதல். நானும் இறைவன் தான், இறைவன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என் அறிவை கொண்டும் என் முயற்சி கொண்டும் நான் வாழ்ந்துள்ளேன் என்று கூறுவது நிச்சயமாக இறைவனுக்கு பொருத்தமில்லை. அதில் நமக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் உண்டு. அந்த வேதனைகளின் பல பகுதியில் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த எண்ணத்தை கொண்டிருப்பதன் காரணமாக நாங்கள் எங்களுக்கு அறிவிருக்கின்றது என்று மருத்துவர்களையும் நம்மையும் மனிதர்களையும் கடன்காரர்களையும் பேங்கையும் பணத்தையும் நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, கஷ்டங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்காக படைப்பாளன் படைக்க இருக்கின்றான் ஒவ்வொரு தேவையையும். அவன் உங்களுக்காக படைக்கக்கூடிய படைப்பு எப்படிப்பட்டது என்றால், காற்றை நீங்கள் கவனியுங்கள். ஒரு நிமிடம் மூச்சிலை என்றால் இறந்து போவோம். காற்றை நாங்கள் படைப்போம் என்று விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று பாட்டுகிறார். எந்த அளவுக்கு இவர்கள் தங்களை அந்த காற்றை தான் படைப்பேன் என்று கூறக்கூடிய அளவுக்கும், இன்னும் மனிதர்களும் இவர்கள் காற்றை படைப்பவர்கள் தான், இறைவனுடைய காற்றை விட இவர்கள் படைக்கும் காற்று சிறந்ததாக இருக்கும் என்று பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு இறைவன் முற்றிலுமாக நீக்கப்பட்ட நிலையில் வாழ ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த மக்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையோடுங்கள். அவர்களோடு ஒட்டோ உறவக்கூடாது. அவர்களுக்கு நிகழக்கூடிய துன்பங்கள் நமக்கு நிகழ்ந்துவிடும் என்று. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில பார்க்கும் பொழுது ஐசியூல ஆக்சிஜன் வச்சிருக்காங்க. அந்த ஆக்சிஜன் எப்போ வைக்கிறாங்களோ செயற்கை சுவாசம், அப்பதான் அவங்களுக்கு மோசம் நமக்கு தெரியும். அதுக்கு தெரியும். இதை எடுத்துட்டா அவன் பத்தி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா? இதை வச்சுட்டு இருக்குமா நம்பிக்கை இருக்குமா? எப்ப செயற்கை சுவாசம் வச்சாங்களோ நிலைமை மோசமாச்சுன்னு தெரியும். இதை எடுத்துட்டாங்கன்னா வாழ வச்சிருக்காங்க தெரியும். இப்ப நல்லா இருக்கும்போது இந்த காலத்தை சுவாசிச்சுட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஒரு கூட்டமாக பின்பற்றி கொண்டிருக்கின்றார்களே தவிர இறைவன் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை சிந்தித்து உணர்ந்து செயல்படுவதற்கு அவர்களுக்கு அந்த பெருமை இடம் கொடுக்கவில்லை. நாங்கள் மனிதர்கள் இறைவனுக்கு மேலானவர்கள். நாங்கள் 21st செஞ்சுரியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்பெல்லாம் போய் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க படிச்சவங்கமா தெரியல, இப்படி முட்டாளா இருக்கீங்கன்னு கூறக்கூடியவர்கள் தான் என்று நம்மை வடிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கான நேரம் வரும்பொழுது இறைவனே என்று நிச்சயமாக அழைப்பார், கடவுளே என்று அழைப்பார். ஒப்புக்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் அந்த நாளில் வெறும் ஒப்புக்காக பேசுவார்கள் தவிர நம்பிக்கையோடு கடவுளை அடைக்க முடியாது. நீ ஒருவன் தான் கதி என்று அடைக்க முடியாது. மனிதர்களும் எனக்கு வேண்டும் என்று அந்த அடிப்படையை கொண்டுதான் வாழ்வார். எங்களுடைய வழிமுறையும் வேண்டும், மனிதனுடைய வழிமுறையும் வேண்டும் என்ற அடிப்படையை கொண்டுதான் வாழ்வார்களே தவிர நிச்சயமாக இறைவன் ஒருவன் போதுமானவன், அவனை தவிர கதி இல்லை என்று அந்த கும்பிடுதலில், அவனை தவிர கதி இல்லை என்ற கும்பிடுதல் கிடையாது. இறைவனே என்று கட்டளை கொண்டு அழைப்பார்கள் வேலைக்காரன் கொண்டு, இது சோமாய்க்கொண்டு அது சோமாய்க்கொண்டு. நிச்சயமாக அவருடைய பிரார்த்தனை பலனளிக்காது. அந்த பலனளிக்காத பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் எப்படி அவர்களை இன்னும் துஷ்டமான சூழ்நிலைகளுக்கு உண்டாக்கி வேதனைகளிலும் சோதனைகளிலும் அவர்கள் சிக்கி சேர்ந்தவர்களுக்காக இறுதியில் யார் தங்களை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணினார்களோ அவர்கள் கைகளாலேயே மரணம் அடைவதையும் பார்க்க. பிறகு மரண சான்றிதழ் கொடுக்கப்படும். இந்த நோயால் செத்தார். யார் கையில? டாக்டர் கையில. எத்தனை மாசமா இருக்காரு? 1 மாசம் 2 மாசம் ஆச்சு சேர்ந்து. எதுக்காக வைத்தியம் பார்த்தீங்க? எந்த கம்பெனி செத்தாரோ அதுக்காக வைத்தியம் பார்த்தோம். என்ன பண்ணீங்க சொன்னார்? அப்படி என்றால் நீங்கள் சாகடித்தீர்களா அல்லது வாழ வைத்தீர்களா? வாழ வைப்பதற்காக ஐசியூ. அங்க போய் செத்தாருன்னா சாகடித்தது யார்? அறிவில்லாம அவங்களுக்கு வைத்தியம் பார்த்தது யார்? அதே நேரம் வீடுகளில் இருந்து ஆசிரியர் போகலன்னு சொன்னா நீங்க கொலை பண்ணிட்டீங்க, டாக்டர் போனா சாகடிச்சு, டாக்டர் படைக்க வச்சிருப்பான்னு சொல்லுவீங்க. டாக்டர் போய் செத்தா டாக்டர் சாகடிச்சா சொல்ல மாட்டீங்க, கடவுள் சாகடிச்சா சொல்லுங்க. எந்த அளவுக்கு நாம் நம்முடைய கேடுகளில் மனிதர்களை நாடி வாழ்ந்த காரணமாக சீரழிந்து கொண்டிருக்கின்றோம்.
நம்முடைய மனதை அடக்கழித்துக் கொண்டிருக்கின்றோம். தூய்மையை கெடுத்து அசுத்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள். இன்று நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். வானவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தூதர்களாக இறைவனுடைய நேரடியான தூதர்களாக ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவைகள் இருக்கின்றன. அவ்வளவு தேவைகளுக்குமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை வானவர்கள் இப்பொழுதும் உங்களுடைய நெஞ்சத்தோடு இருக்கின்றார்கள். இறைவனுடைய செய்தியை அறிவித்துக் கொண்டு நீங்கள் ஏற்கும் வரையிலும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சுகமாக வேண்டும், சுகமாக வேண்டும், சுகமாக வேண்டும் என்பது நோய் மட்டுமல்ல, மனம் சுகமாக வேண்டும். எந்த விதமான கவலையும் இருக்கக்கூடாது. நோயினுடைய ஆரம்பம் மனதினுடைய நோய் கவலை. மனதினுடைய நோய் கவலையற்ற தன்மை, அமைதியும் பாதுகாக்கப்பட்டது. இது மன நோயிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அந்த நோயிலிருந்து விடுபட்டால் தவிர உடல் நோய்கள் விடுபட முடியாது. நல்ல செய்திகளை தாங்கிக் கொண்டு உங்களுடைய தூதர்கள், வானவர் தூதர்கள் உங்களிடம் இருக்கின்றார்கள். தேவ தூதர்கள் இறைவனுடைய செய்தியை கொண்டு அத்தியாயம் 16 வசனம் 2. அவன் வானவர்களிடம் தூது செய்தியை கொடுத்து தன் அடியார்களில் தன் நாடியர் மீது அனுப்பி நீங்கள் சுகமாக வேண்டும் என்று அனுப்புகின்றான். கவலை வேண்டாம் என்று அனுப்புகின்றான். உங்கள் பாவங்களில் நீங்கள் மிஞ்சிவிட வேண்டாம். நான் என்ற இறைவனுக்கு பதிலாக நீங்கள் அழைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த எண்ணம் கவலையோடு இருக்கும் பொழுது நீங்கள் சம்பாதித்துக் கொண்டது. கவலை வேண்டாம் என்று கூறுவதை உங்களால் கூற முடியாது. யார் கூறுவது என்று பாருங்கள். யாரால் முடியும் என்று பாருங்கள். யார் கொடுக்கின்றான் அவனால் மட்டுமே தான் முடியுமே தவிர யார் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கவலையை நீக்க முடியும் என்று நாம் நினைக்கும் பொழுது நிச்சயமாக மனதின் மீது ஆற்றல் இல்லாதவர்கள் இறைவனுடைய செய்தியை நாம் எடுத்துக்கொண்டால் தவிர, நம்பிக்கை கொண்டால் தவிர அந்த கவலையை நம்மால் நீக்க முடியாது. இறைவனுடைய ஒரே செய்தி கவலை வேண்டும். இந்த மனதை கொண்டு வாடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை இது நிறைவேறும் பொழுது, கவலையும் பயமும் தீண்டாத வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் சொர்க்க வாழ்க்கை. இதனை நாம் இன்று ஏற்கின்றோம். நிச்சயமாக அந்த தூது செய்தியை அனுப்பும் பொழுது இறைவன் கவனிக்கின்றான் இவருடைய மனநிலை என்ன. ஒன்று அதை கவனிக்கின்றார்கள். இல்லை என்றால் தங்களுடைய கூக்குரல்களில், மனிதர்களுடைய கூக்குரல்களில் உங்களுக்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும், இதை செய்துங்கள், அந்த வழியை மேற்கொள்ளுங்கள், இவர்களிடம் சொல்லலாம், உதவிகளை மனிதர்களிடம் தேடுங்கள் என்று மனிதர்களுடைய கூக்குரல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய செய்தியை கேட்க முடியாமல். எதற்காக நாம் இவ்வளவு அலைக்கழிக்கப்படுகின்றோம் என்றால் நீங்கள் சுகமாக வேண்டும் என்ற அந்த இறைவனுடைய ஒரு செய்திதான். இவ்வளவு வகைகளில் என்னை சீர்திருக்கின்றார்கள். எங்கு அந்த சுகம் கிடைக்கும்? இன்னொரு வழியை காட்டுவார், இன்னொரு வழியை காட்டுவார். ஒவ்வொருவரையும் நாம் பின்பற்றுவதற்குள்ளாக இறைவனுடைய வழியை விட்டு தவறுகின்றோம். மனிதர்களுடைய ஒவ்வொரு வழிமுறைகளிலும் இன்னும் துன்பத்தை நாம் அதிகமாக்கிக் கொள்கின்றோம். மனிதர்கள் படைக்க மாட்டார்கள். மனதின் மீது மனிதர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? எனக்கு கவலை இருக்குது, என் மனசுல எனக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா கவலையை நீக்குங்க பார்ப்போம். இதே நான் செத்தே போவேன் அப்படிங்கிறது ஊர் மக்களுடைய செய்தி, டாக்டர்களுடைய செய்தி. நான் வாழ வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றான். நீக்கிக் கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால். கடைசி நேரத்திலே நான் வாழணும் என்று நினைக்கிறது நான் அப்பாசையோடு சாகனே தவிர அந்த வார்த்தையை நீக்கிட முடியாது. சுகமாக என்ற வார்த்தையை நீக்கிட முடியாது. இதுவே மரண வேதனை. உள்ளம் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை மனம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் பின்னர் மனிதர்கள் அதை கொடுப்பார்கள் என்று எண்ணுகின்றார்கள். மனிதர்கள் படைக்க மாட்டார்கள். உயிரை பற்றி அவர்களுக்கு தெரியாது. உயிர் பலியை பற்றி அவர்களுக்கு தெரியும். யாரை நாம் நம்புகின்றோம் என்றால், யார் என் உயிரை பழி வாங்குவார்களோ அவர்களையும் நம்புகிறேன் தவிர யார் உயிரை படைத்துக் கொண்டிருக்கின்றன அவனை நம்பவில்லை. உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த உள்ளம் தான் உங்களுடைய இறை செய்தியை தாங்கி நிற்கின்றது. வானவர்கள் அந்த இறை செய்தியை உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கின்றார்கள். அந்த மனம் அதை ஏற்கின்றது, விரும்புகின்றது, பின்னர் மறுக்கின்றது. மனிதர்களால் முடியாது என்று மனிதனையும் கடவுளையும் ஒன்றாக்கி கொண்டார்கள். இந்த வேதனை அவர்களுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையான வாழ்க்கையை நாம் மனிதர்களை நம்பி வாழ்ந்து சீரழியக்கூடாது என்பதை இப்பொழுது நாம் உறுதி கொள்ள வேண்டும், எச்சரிக்கை கொண்டிருக்க வேண்டும். அந்த தூது செய்தியை கொடுக்கும் பொழுது பெரிய செய்தி கிடையாது. கவலை வேண்டாம், அவ்வளவுதான். கவலை நோய்களின் ஆரம்பம். மன நோய்களின் ஆரம்பம் கவலை. அதனுடைய உச்சகட்டம் பயம். அதன் காரணமாக இழப்பிற்கு பிறகு துக்கம், துயரங்கள். ஒன்றன் பின் ஒன்றாக உச்ச நிலை அடையும் பொழுது உங்களுடைய நோய்கள் உங்களுடைய உடலில் உருவாகின்றன. பயத்தின் போது கைகள் நடுங்குகின்றன, உடல். ஆனால் எப்படி நடுங்குகின்றன என்று தெரியாது. மூளை நடுங்குகின்றது. மனதில் இருக்கக்கூடிய அந்த நடுக்கம் மூளையை நடுங்க செய்கின்றது. கைகால்கள் இயங்க மறுக்கின்றன. அவ்வளவு.
இருதயங்கள் துடிக்கின்றன. இருதய நோய் டாக்டர் சொல்லுவாரு, மனசை பார்த்துக்கங்க, பத்திரம் பார்த்துக்கங்க, அதிர்ச்சியான கொடுக்காதீங்க. இருதய நோயாளிகளுக்கு மனம் காரணமாக இருக்கின்றது, உடல் நோய்களுக்கும் மனம் காரணமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நோய்க்கும் வயிற்றுக்கு தனியாக, கல்லீரலுக்கு தனியாக, மனிதர்களுக்கு தனியாக, நுரையீரலுக்கு தனியாக, சிறுநீரலுக்கு தனியாக என்று ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் எந்த நோயும் குணமாக்க முடியாது. மனதை சீரமைத்தால் அந்த மனம் சீராக இப்பொழுது இயங்க வேண்டும். நான் என்னுடைய பாவங்களுக்காக நான் மன்னிப்பு தேட வேண்டியதாக இருக்கின்றேன். அந்த பாவம் என்னவென்றால் நானும் கடவுள் தான். எனக்கும் தெரியும். என்னை போன்ற மனிதர்கள் இன்னும் சிறப்பானவர்கள், சிறப்பான மருத்துவர்கள். அவர்கள் என்னுடைய உடல் நலனை பாதுகாப்பவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அதில் தோல்விக்கு மேல் தோல்வியும், என்னுடைய உயிர் சேதங்களும் இழப்புகளும் என்னை சூழ்ந்து நெருக்கடிக்கு உண்டாக்கிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, நெருக்கி தள்ளிக் கொண்டிருக்கும் பொழுது, என்னையும் எதையும் தள்ளிக் கொண்டிருக்கும் பொழுது, எப்படி நாம் நம்புகின்றோம் மனிதர்களை, அவர்களுடைய வழிமுறைகளை, படைக்காத அவர்களை, படைப்பாளனை கைவிட்டு விட்டு. ஆனாலும் நான் கடவுளை நம்புகின்றேன் என்று கூறக்கூடியவர்கள் தான். கடவுள் யார் தெரியாது. குறைந்தபட்சம் அறிந்து கொள்ளுங்கள், கடவுள் உங்களுக்கு நெருக்கமாக இருந்து உங்களுடைய நன்மைகளை, உங்களுடைய மனதை படைத்து அந்த மனதில் தன்னுடைய அமானதத்தை வைக்கின்றார். ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், சுகமாக வேண்டும் என்று. அதைத் தொடர்ந்து நீ ஒருவனே போதுமானவன், எனக்கு உன்னைச்சல் கதி இல்லை என்று கும்பிடுவதில்லை. காரணம், கும்பிடுவது கோயில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் நடைபெற வேண்டிய விஷயம் இங்கு நடைபெறக்கூடாது. அங்கு போகும்போது எல்லாம் மறந்து போயிடும். நான் அவர்கிட்ட போய் கேட்டுருப்பேன், எனக்கு இது கூடாது. கோயில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் நாம் போகும்போது நாம் அவர்களுடைய கடவுளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எனக்கு சுகமாக்கி கொடு. ஆனால் இங்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஒரே இறைவன் கூறுகின்றான், சுகமாகுங்கள். முதலாவது அவன்தான் உங்களுக்கு சுகமாக வேண்டும் என்று கூறினான். நீங்கள் அவனிடம் கேட்க வேண்டும், அவனிடமிருந்து கேளுங்கள், சுகமாக வேண்டும் என்ற செய்தியை கேளுங்கள். மனம் அங்கு செவிடாகிடக்கூடாது. கவனத்தோடு யார் பேசுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். வெளிப்புறத்திலிருந்து இல்லை, உள்ளத்திலிருந்து. அப்படி என்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகான செய்தி பெரும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அறிவை கொண்டு நான் பெருமை கொண்டு விடக்கூடாது. பெருமை நம்முடைய அழிவின் அடையாளம். நேரடியாக இறைவன் கண் முன்பாக பிறகு நாம் இறைவனை நான் கற்பனை செய்து கொண்டு கடவுள் அங்கிருக்கின்றார் இங்கிருக்கின்றார் என்று கட்டிடங்களுக்குள் சென்று நாம் முறையிடுகின்றோம். நீ எனக்கு சுகமாய் கொடு. நிச்சயமாக அங்கு நான் இறைவனை படைத்திருக்கின்றேன், கடவுளை படைத்திருக்கின்றேன். கடவுள் உங்களை படைத்தாரா? நீங்கள் கடவுளை படைத்திருக்க. எப்படி நான் கடவுள் இங்கே இருக்கின்றார் என்றும் அல்லாஹ் இங்கே இருக்கின்றான், ஜீசஸ் அங்கே இருக்கின்றார் எப்படி நான் கூறினேன்? கடவுளை படைத்தது யார்? உங்களை படைத்தது யார்? நீங்கள் கடவுளை படைத்தீர்களா? கடவுள் உங்களை படைத்தார். ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து உங்களுக்கு உயிரணுவை கொண்டு வந்தார். விதை பையிலிருந்து உயிரணுவும், கர்ப்ப பையிலிருந்து கருமுட்டையும், 12-14 வருடங்கள் வெற்றிடத்திலிருந்து உங்களை ஒரு அணுவாக படைத்தார். ஒன்றுமே இருந்து பின்னர் உங்களை குழந்தையாக்கி உங்களை 6 அடி உயரத்திற்கு வளர்த்து கொண்டு வந்தால், எனக்கு எல்லாம் தெரியுமே, நானும் கடவுள் தானே. அழிந்து கொண்டிருக்கின்றோமே ஏன்? கவலைகளை முதலில் நீக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய உடல்நிலைகளை அப்புறம் பார்க்கலாம். என்னுடைய இருதயம் அதிர்வதற்கு காரணம் என்னுடைய மனதில் கூடிய ஒரு பதட்டம். அந்த பதட்டத்தை நீக்குங்கள், எல்லாம் அடங்கி போகும். சுகமான நிலைக்கு, உங்களுடைய சகஜ நிலைக்கு உங்களுடைய உடல் உறுப்புகள் இயங்கும். இதுல சந்தேகம் இருக்கா? இருதய டாக்டர் எப்படி இங்க வர முடியும்? மூளை டாக்டர் எப்படி இங்க வர முடியும்? மனசுல ஒரு அடிபட்டுச்சுன்னா மூளை சமைச்சு போயிருது, என்ன செய்ய தெரியும் பயத்துல ஒரு செகண்ட். எப்படிப்பட்ட அச்சாட்சிகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் நடந்த நிகழ்ச்சிகளை கொண்டு மதிய முடியும், நடந்து கொண்டிருக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து மதிய முடியும். இவ்வளவையும் பார்த்த பிறகும் மனதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் அதன் மீது அதிகாரம் படைத்த ஒருவன் இருக்கின்றான், அதிலிருந்துதான் என்னுடைய உடல் இயங்குகிறது என்பதை கெட்ட வழியிலையோ நல்ல வழியிலையோ, அதிகப்படியாகவோ குறைவாகவோ, நியாயமாகவோ அக்கிரமமாகவோ என்ன நடந்தாலும் சரி, மனதிலிருந்து உருவாகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். மனதை அமைதிப்படுத்தினால் தவிர உங்களுடைய உடல் நோய்களும் தீராது, உங்களுடைய மன நோய்கள் காரணமாக மூளையும் இயங்காது. நேர்மையான பாதையில், சீரான பாதையில் உங்களுடைய கஷ்டங்கள் நிறுத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அறிவும் உங்களுக்காக இயங்காது, எல்லாம் ஸ்தம்பித்துவிடும். ஒரு நொடிப்பொழுதில் ஸ்தம்பித்துவிடும், மனம் பேரித்துவிடும்.
ஒரு நொடிப்பொழுது நான் ஒரு மனநோயாளியாகி என்ன செய்ய தெரியாமல் பிரமிச்சு போயிட்டு விரிச்ச கண்ணோடு உட்கார்ந்து விடேன். பிறகு என்னை குணப்படுத்த எந்த மனநோயாளி டாக்டர் முடியும்? நாம் எப்படி தீர்மானிக்கின்றோம் நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று? உங்களிடம் ஒரு செய்தி வரும்பொழுது அத்துடன் இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, உங்கள் இறைவன் நான் தான். என்னை தவிர உங்களுக்கு இந்த செய்தியை, நற்செய்தியை படைக்கக்கூடியவன், உங்களுடைய உடலுக்காக படைக்கக்கூடியவன், உங்களுடைய இயற்கையை படைக்கக்கூடியவன் எவனும் கிடையாது. உங்களுக்கு இந்த செய்தி அறிவிப்பதற்கு முன்பாக நீங்கள் அறிய வேண்டும், பூமியில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். இந்த உடல் அந்த பூமியின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. வானங்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய மனம் வானத்தின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கின்றது. மனம் இல்லாமல் உடல் இயங்காது. மனதில் ஒரு சுகம் இல்லாமல் உடலில் ஒரு சுகம் நிச்சயமாக நீங்கள் உருவாக்க முடியாது. அந்த சுகம் ஒரு உயிரோட்டம், அந்த உயிரோட்டம் உங்களை படைக்கும். இப்பொழுது மனதை சீரமைக்கக்கூடிய அழகான சொல் உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுக்கு வரும்பொழுது, அந்த உள்ளம் தெய்வ இல்லமா அல்லது நாம் கட்டிக்கொண்டு மசதிகளும் சர்ச்சைகளும் கோயில்களுமா? சிந்திச்சு பாருங்க. கடவுளுக்கு நீங்கள் இருக்க இடம் தெரியுமா? உங்களுக்கு கடவுள் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஒவ்வொன்றையும் சிந்தித்து உணர வேண்டும். படைப்பாளன் கடவுளா? கடவுள் உங்களை படைத்தார். நீங்கள் படைப்பாளனா? அல்லது நீங்கள் கடவுளை படைத்தார்? தெளிவான பதில் இப்பொழுது வானவர்கள் மூலமாக தூது செய்தி உங்களுக்கு வருகின்றது. நிச்சயமாக கடவுள் தான் உங்களை படைத்தார். வானங்களையும் பூமியையும் படைத்து, பின்னர் அதில் உங்களுடைய மனதையும் உடலையும் சேர்த்து படைத்து இந்த உலகத்தில் அவதரிக்க செய்து, இந்த உலகத்தில் உங்களுடைய எந்த விதமான தேவைகளுக்கும் எந்த குறைவும் இல்லாமல் இன்றளவும் படைத்துக் கொண்டிருப்பான், வாழ்வித்துக் கொண்டிருப்பான். அவனை தவிர நீங்கள் இல்லை. என்னை படைத்தது யாருன்னு கேட்கும் போது, கடவுளை பத்தி மறந்தவங்க எங்க அப்பா அம்மா படைச்சாங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு அந்த கருவை உருவாக்குனது யார்? அணுக்களை உருவாக்கியது யார்? உங்களையும் உங்களுடைய மூலாதாரங்களையும் படைத்தது யார்? முன்னோர்கள் வரையில் முதல் மனிதன் படை தோன்றியவரை உங்களுடைய கற்பனை எந்த அளவுக்கு போகுமோ, 15 லட்சம் வருஷமா, 15,000 கோடி வருஷமா, முதல் மனிதன் இருந்து உங்களுடைய மூலாதாரர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். அங்கிருந்து உங்களை இதுவரையில் படைத்தது யார்? நிச்சயமாக நான் இல்லைன்னு முதல்ல ஒரு வார்த்தை சொல்றேன். அப்புறம் யாருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அங்க இறைவனுடைய அருளை கொண்டு அவன் ஏற்றுக்கொள்றான். நான்கிற வார்த்தையை விட்டுருங்க. நம்ம என்ன செய்ய போறோம் தெரியலையே, பயம் வேண்டாம். அதுவும் தெரியல இல்ல, அப்புறம் யார் உங்களுக்கு கொடுத்தது அவன் ஒருத்தனை பாக்கிக்கலாம். நீங்கள் உங்களுடைய இறைவனை உங்களுடைய உள்ளத்தோடு இணைத்து பார்க்க வேண்டுமே தவிர, உள்ளத்தை விட்டும் அந்த கோயிலை விட்டு வெளியில் கோயில் இருக்கிறது என்று கூறும்பொழுது நாம் நாசமாகிவிட்டோம். அந்த கோயில்ல அசரீரிகள் வராது. இந்த கோயில்ல உங்களுக்கான உணர்வு ஊட்டப்படுகின்றது. அந்த ஊட்டம் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் நம்பிக்கை கொண்டார். நம்பிக்கை என்பது என்னால் முடியாது என்பது நம்பிக்கை. என்னால் முடியும்னா அது நம்பிக்கை கிடையாது. முடியும்னா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அது நம்பி நாளைக்கு நடக்கும்னு சொல்லணும். தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை என்று இவர்கள் பூமியில் சீர்திருத்தம் மேற்பட்ட பின்னர் கொடுக்கின்றார்கள். நம்பிக்கை என்பதே இப்ப என்னால முடியல, நாளைக்கு நடக்கலாம். என்னால முடியலைங்கிறதுதான் நம்பிக்கை. நடக்கலாம், யார் மூலமாக நடக்கலாம், என் விருப்பம் நடக்கலாம், இந்த விருப்பம் நடக்கும். வானங்களோடு இந்த விருப்பம் என்னுடைய மனம் தொடர்பு கொண்டிருக்கின்றது. வானங்களிலிருந்து பூமியில் இறங்கினால் தவிர எந்த விளைச்சலும் பூமியில் கிடையாது. காற்று, தண்ணீர், வெளிச்சம் அவ்வளவும் வானங்களிலிருந்து இறங்குகின்றது. வானங்களிலிருந்து இறங்கவில்லை என்றால் பூமி மலட்டு பூமியாக ஆகிவிடும், சரிச இடங்களாக ஆகிவிடும். எந்த விளைச்சலும் கிடையாது. எந்த உயிரினத்திற்கும், தாவரங்களுக்கும் அடிந்து போகும், பட்டு போகும். மரங்களும் கொடிகளும் அவ்வளவுமே ஒரு அணு கூட, ஒரு பாக்டீரியா கூட, வைரஸ் கூட இருக்காது. அப்படிப்பட்ட இந்த பூமியாக மாறிவிடும். நாமும் சருகுகளாகி, வெப்பத்திற்குரியவர்களாகி, நெருப்பு பட்டக்கூடிய தன்மைக்கு ஆளாகி சாம்பலாக ஆகிவிடுவோம். அப்படி என்றால் உங்களுடைய மனம் வானத்தில் தொடர்பு கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து உங்களுக்காக செய்தி அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இறைவனுடைய வாக்குகள் ஒவ்வொன்றுமே நிறைவேற்றப்பட்ட பிறகுதான், உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட பிறகுதான் உங்களுடைய மனதில் அறிவிக்கப்படுகின்றது. இது வேண்டும். இறைவனுடைய வாக்குகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்காக வானங்களில் தீர்மானிக்கப்பட்ட பிறகு
அதே நேரம் உங்களுடைய மனதில் அறிவிக்கப்படுகின்றது இது வேண்டும் என்று, இனிதான் அது படைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த வேகத்தோடு நீங்கள் நம்புகின்றீர்களோ, உறுதியோடு நம்புகின்றீர்களோ, அதில் ஒரு கவலை தீண்டாமல் பாதுகாத்துக் கொள்கின்றீர்களோ, நான் என்று அந்த தீட்டுப்படாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதுவரையில் நிகழ்ந்தே விட்டது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். காலதாமதத்திற்கு காரணம் நான் என்னுடைய மனம் வானங்களோடு தொடர்பு கொண்டு வானங்களில் நிறைவேற்றப்பட்ட பின்னர், எனக்காக சுத்தப்படுத்தப்பட்ட பின்னர் எனக்கு அறிவிக்கப்படுகிறது என்பதை உணர வேண்டும். சுகமாக வேண்டும் என்ற ஒரு செய்தி வானங்களில் உங்களுக்காக அதற்குரிய அவ்வளவு சாட்சியங்களோடு கூடிய சக்தி ஓட்டங்களுக்குரிய உயிரோட்டம் உள்ள ஒரு படைப்பாக உங்களை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சி வானங்களில் பதிவாகிவிட்டது. என்னுடைய கட்டளையை கொண்டு பின்னர் உங்களுக்காக இறங்குகின்றது. தூது செய்தியை கொடுத்து அனுப்புகின்றான். நீங்கள் சுகமாகுங்கள், என்னை தவிர கதி இல்லை என்ற அந்த எச்சரிக்கையையும் கொடுத்து அனுப்புகின்றான். தூது செய்தியை கொடுத்து தன் நிலைகள் தான் நாடியவர் மீது அனுப்பி வாக்கு கொடுத்த பின்னர் நிச்சயமாக இறைவன் என்னை தவிர வேறு கதி கிடையாது, ஆகையால் நீங்கள் எனக்கே பயப்படுங்கள், என்னாலும் முடியும் என்ற அந்த வார்த்தைக்கு பயப்படுங்கள், மனிதர்களை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக மனிதர்கள் பெரும்பாலும் வழிகட்டவர்கள், தங்களால் முடியும் என்று தன்னம்பிக்கை கொண்டவர்கள், இறை நம்பிக்கையை பழிப்பவர்கள். தங்களால் முடியும் என்றால் செய்துவிட்டு போக வேண்டும், ஏன் நாளைக்கு என்று தள்ளிப்படுகின்றார்கள். மனிதன் அவ்வளவு பெரிய பரவாயில்லை இல்லை, கைக்கு அகப்பட்டதையெல்லாம் இன்றே சுருட்டிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவான். 100 வருட வாழ்க்கைக்கு இன்றே இந்த நாளை அவ்வளவையும் சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவான். அந்த 100 வருட வாழ்க்கைக்கு பிறகு 7 ஜென்மங்களுக்கும் இன்றே சுருட்டிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவான். அப்படிப்பட்ட வேட்கை உடையவன். இவனா நாளைக்கு நடக்கும் விட்டு வைக்க போறான், தன் கையில் ஒரு அதிகாரம் இருந்தா? நிச்சயமாக இல்லை. மனிதன் மகா நன்றி கட்டவனாகவும் நற்பேறு இழந்தவனாகவும் இறைவனுக்கு பகிரங்கமான விரோதியாகவும் தனக்கே துரோகியாகவும் வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்கும் விலகி இறைவன் ஒருவன் தான் என்று உங்கள் உள்ளத்திற்கு திரும்புங்கள். கோயில்களிலோ மசூதிகளிலோ சர்ச்சைகளோ நிச்சயமாக இறைவன் கிடையாது. இறைவன் உங்களே அறிவான், நீங்கள் அவன் எங்க இருக்க அறிய மாட்டீர்கள். தூண்ணையும் இருப்பான், திரும்பலையும் இருப்பான்னு சொல்லுவீங்க. அப்ப எதுக்கு கோயில் மசூதி சர்ச்சைலாம்? தூண்ணே இருப்பான், திரும்பினே இருப்பான்னு சொன்னா அவர்களுக்கு ஏது இறைவன்? உங்களுக்கு தானே மனம் இருக்கிறது, உங்களுக்கு தானே இறைவன் இருக்க வேண்டும், உங்களோடு இணைந்திருக்கின்றான் உங்களுடைய இறைவன். நிச்சயமாக மனிதர்கள் நன்றி கற்றவர்களாகவும் அதன் காரணமாக அவர்கள் இறைவனுடைய நெருக்கத்திலிருந்து விளக்கப்பட்டவர்களாகவும் அந்த மனிதர்கள் தன்னம்பிக்கை கொண்ட மனிதர்கள் தீட்டுப்பட்டவர்களாகவும் அவர்களை விட்டு நாம் விலகி இருப்பவர்களாகவும் பணிவுடையவர்களாகவும் அடங்கியிருப்பவர்களாகவும் அடக்கத்தோடும் இறைவனுடைய கருணைக்காக எதிர்பார்த்திருப்பவர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்ளுங்கள். என்னால் முடியாது, இறைவனால் முடியும் என்ற அந்த ஒரு வார்த்தை தான் தாரக மந்திரமாக இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையில். இவ்வளவுதான் வேதம் என்பது. இறைவன் அவன் ஒருவனை தவிர கதி இல்லை, 1000 கடவுள் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான். கடைசியில் எனக்கு துன்பம் என்று வரும் பொழுது கடவுள்களே என்று திரும்ப மாட்டேன், கடவுளே என்று திரும்புவேன். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்காக. தெய்வங்களே என்று திரும்ப மாட்டேன், தெய்வமே என்று திரும்புவேன். அந்த ஒருமையில் அவன் ஒருவன் தான் என்ற அந்த உணர்வை உங்களுக்கு பிறந்த நாளிலிருந்து எத்தனை கஷ்டங்களின் கூட அவன் உங்களுக்கு அறிவித்து அந்த ஒருவனே என்று குறிப்பிடும் பொழுது அதை தொடர்ந்து உங்களுக்கு சுகம் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றானே, எப்படி நாம் மறக்கின்றோம்? அது கணக்கிலே எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த ஞானங்களை கொண்டு நம்ம இயக்கும் பொழுது நம்முடைய கைகால்கள் இயங்குகின்றன, என்னுடைய வாக்குகள் அங்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். முதலிலும் உங்களுடைய கைகால்கள் இயங்கின, அப்ப நீங்க துன்பத்தை சம்பாதித்தீர்கள். கடவுளே என்று சொல்லும்போது உங்களுடைய கைகால் இயங்குகின்றன, அவன் உங்களை வழிநடத்துகின்றான் என்று ஏன் நான் பார்க்கிறேன். அதை கொண்டு உங்களுடைய சுகங்கள் அவனுடைய வழிநடத்தலில் நான் எந்த ஒன்றை தொட்டாலும் அது உயிரோட்டம் இருக்கிறது. நான் என்ற அந்த அகந்தையில் இருக்கும்போது எந்த ஒரு உயிரோட்டத்தை தொட்டாலும் அது நாசம் அடைகிறது. அப்பொழுதும் என் கைகால்கள் இயங்கின, இப்பொழுதும் என் கைகால்கள் இயங்கின. இப்பொழுது இறைவனே என்ற அரசின் காரணமாக உயிரோட்டத்துடன் இயங்கும் பொழுது பின்னர் சுகத்தை நான் அடையும் பொழுது நான் சம்பாதித்தேன் என்று கூறுகிறார்கள். காரணம் என் கைகால்கள் இயங்கும். மனிதர்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதனையும் முதலில் நான் மனிதனாக இருக்கின்றேன், என்னை, என் அறிவை, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய செத்த கால அறிவை நான் நம்பக்கூடாது. நாளைய வாழ்க்கைக்காக நான் வாழ்கின்றேன். செத்தவன் எவனும் இப்பொழுது பிழைத்து வந்ததில்லை. அதே போன்றே செத்த காலங்களில் இருந்த என்னுடைய அறிவு நாளை வாழ்க்கைக்கு பயன்படாது. அறிவு என்ற குப்பத்தொட்டியை விட்டும் நீங்கள் விலகுங்கள். அறிவு என்ற அந்த சாக்கடையை விட்டும் நீங்கள் விலகுங்கள். நேற்றைய வாழ்க்கை தான் உங்களுடைய அறிவு. ஆனால் நீங்கள் வாழ இருப்பது நாளைய வாழ்க்கை.
நாளைய வாழ்க்கையில் என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருப்பது ஒன்று போதும். நேற்றைய வாழ்க்கையினுடைய அறிவு ஒன்றுமே இன்றும் நாளைக்கு உதவாது என்பதை நீங்கள் அறிவதற்கு. ஆனாலும் நீங்கள் சுகமாகுங்கள் என்ற அந்த ஒரு வாக்கு, இறை வாக்கு, நம்பிக்கை கொள்ளுங்கள். புதிய ஞானங்களை கொண்டு உங்களை உயர்த்துவான். இன்று நம்பிக்கை கொள்ளும் பொழுது வானங்களில் எனக்காக சித்தப்படுத்தப்பட்டு விட்டது. அது எனக்காக ஞானங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது, எப்படி வாழ வேண்டும் என்று. அது இயற்கையிலிருந்து விளையாகின்றது. நான் கற்றுக்கொண்டு வாழ்வதில்லை. அந்த புதிய உயிரோட்டம் எப்படி குழந்தை பங்க கை கால் ஆட்டுது, கத்துக்கிட்டு ஆட்டுது, எக்ஸசைஸ் பண்ணுங்க சொல்லிட்டு பிசியோதெரபி பண்ணுங்க சொல்லிட்டு குழந்தை கை கால் ஆட்டும் பொழுது தடுக்க முடியாது. யார் பட்டி படுக்க போறது? படிச்சுட்டு கொண்டு படுக்குதா? எப்படி அது நடக்கும் பொழுது எந்திரிக்கும் பொழுதே பேலன்ஸோட பயபக்தியோட கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்குது. நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. கொஞ்சம் கவனியுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவமாக கவனியுங்கள். உங்களுடைய ஞானங்களை கொண்டு நீங்கள் வளர்க்கப்படுகின்றீர்கள். இறைவன் அவற்றுக்கு அந்த பிள்ளைகள் அறிவிக்கின்றான். எழுந்து நில்லுங்கள். பொறுமையோடு எழுந்து நில்லுங்கள். கவனத்தோடு எழுந்து நில்லுங்கள். அந்த ஞானம் குழந்தைக்கு படைக்கப்படுகின்றது. எனவேதான் அவர்கள் எழுந்திருக்கின்றார்கள். கவனத்தோடு படிப்படியாக எழுந்திருக்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு ஊட்டி வளர்க்கின்றான் என்பதை அறியுங்கள். நீங்க அந்த குழந்தை கற்றுக் கொடுக்க முடியாது. இப்படி நின்று இப்படி முழங்கால் போட்டு முட்டி போட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நின்று நீங்க கற்றுக் கொடுக்க முடியாது. அது ஒரு சுகமான அனுபவம். குழந்தைகள் பலம் தரும் பொழுது அவர்களை பார்ப்பதற்கு ஒரு சுகமான அனுபவம். அவருடைய பேச்சுக்களை நீங்கள் கொடுக்கவில்லை. உணர்விலிருந்து பேச்சுக்கள் வருகின்றன, நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் விழுங்கும் பொழுது புறையாதாமல் மூச்சு அடக்கிக் கொண்டு விழுங்க சொல்வது நீங்கள் அல்ல, இறைவன் கற்றுக் கொடுக்கின்றான். அந்த ஞானங்களுக்கு எந்த விதமான பங்கமும் பாதகமும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் பேசுவதை அடக்கிக் கொள்ளுங்கள். இறைவனுடைய அழகான வளர்ப்பை நீங்கள் கவனியுங்கள். எந்த விதமான குறையும் இல்லாமல் வளர்க்கின்றான். அம்மா என்று கற்றுக் கொடுக்கின்றான் 5 மாதத்தில். நீங்கள் ஆனா எம்மன்னா மாவனா கற்றுக் கொடுப்பீர்கள் 5 வருடத்தில். கெட்ட விளக்க மாத்து படிப்பை கொண்டு. உணர்வு வேறு, படிப்பு வேறு. படிப்பு செத்த பிணம், உணர்வு வாழ வைக்கக்கூடிய இறைவனுடைய யாரும். எந்த ஆற்றல் வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நாம் நம்முடைய தூதர்களோடு வானவர் தூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்காக என்று என்ன ஒரு சுகமான செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, எனக்காக வானங்கள் தீர்மானிக்கப்பட்டு அதனுடைய சக்தி திரட்சிகளை சூழ்ந்து கொண்டன. எப்பொழுது நான் அமைதியாக இருக்கின்றேன், அந்த அமைதியில் உங்களுடைய உடல் விளைகின்றது. பதற்றத்தில் உங்களுடைய உடல் அழிந்து கொண்டிருக்கிறது. நான் என்று வரும்பொழுது பதட்டம், நீ ஒருவன் தான் என்று இருக்கும் பொழுது அமைதி. என்னென்ன கடைகள் உங்களுக்காக தியான பயிற்சிகள் என்றும் வாழ்க்கை கலை என்றும் மனிதர்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பயிற்சிகளை உடலுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு செய்தி, இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த செய்தியை நாம் என்று நம்முடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக துவங்கின்றோம். எந்த வாழ்க்கை வேண்டும்? நிச்சயமாக நாம் மனிதர்களை பின்பற்றின காரணமாக நேர் விரோதமான எதிர் திசையில் இறைவனுக்கு கண் எதிரே நான் என்னை பார்த்துக் கொள்வேன், தேவையில்லை என்று அலட்சியப்படுத்தி புறக்கணித்தவர்களாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். மற்ற மனிதர்களையும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை. நீ உன்னைத்தான் நம்ப வேண்டும். ஒரு குற்றவாளிகளான சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் திரும்ப வேண்டும். என் மனம் என்னுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். அவன் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்காக சித்தப்படுத்தப்பட்டுவிட்ட அந்த சத்தியத்தை விட்டு விலக வேண்டாம். கொடுத்ததுதான். நீங்கள் வாக்குறுதி மீறுவீர்கள். நிச்சயமாக இறைவன் தன் வாக்குறுதியை நிறமாற்றான். இன்று நீங்கள் எவ்வளவோ விலகிக் கொண்டீர்களோ, அந்த விளக்கத்தின் மீது என்னை உறுதிப்படுத்துவாயாக இறைவனே என்று எப்பொழுது உங்களுடைய உணர்வு மூலமாக இறைவனிடம் பேச ஆரம்பிக்கும். இனி உலக மக்கள், ஊர் மக்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறைகள் எதையும் நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் உள்ளம்தான் இறை இல்லை என்பதை உணர்ந்து என் மனதை நான் உள்ளத்தின் பக்கம் திருப்புகின்றேன். அங்கு தஞ்சமடைகின்றேன். என்னுடைய புண்ணிய பூமி அங்கு இருக்கின்றது. புண்ணியஸ்தலம் அங்கு இருக்கின்றது. இந்த புண்ணியஸ்தலத்தை யாரும் பார்க்க முடியாது. உங்கள் கண்ணை கொண்டு தீண்ட முடியாது. உணர்வு மூலமாக தான் அறிய முடியும். அதை நீங்கள் மிதிக்கவும் முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் என்னுடைய புண்ணியஸ்தலம் இருக்கின்றது. மக்கா, திருப்பதி, வேளாங்கண்ணி. என் கண்ணு என் காலும் அங்கே படலாமா? புண்ணியஸ்தலத்துல உங்க வீட்டுக்குள்ள போகும்போதே செருப்பு அடி கட்டிட்டு போவீங்க. புண்ணியஸ்தலத்துக்குள்ள செருப்பு போட்டு போவீங்க. புண்ணியஸ்தலம் மக்கா என்பது. அங்க போனா உங்களுக்கு விமோச்சனம் முடியும்னு நினைக்கிறீங்க. அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. எப்படி அவற்றை புண்ணியஸ்தலம் என்று கூறுகின்றோம்? மனிதர்களை நாம் பின்பற்றி வடிகட்டது போதும்.
இனி நிச்சயமாக நாம் மனிதர்களை பின்பற்றப் போவதில்லை. எந்த மனிதனையும் நான் என்னை உட்பட என் அறிவை நம்ப மாட்டேன். அவ்வளவு. நம்பிக்கை என்பது என்னால் முடியாது என்பது, ஆனால் வேண்டும், வேண்டுதலோடு வாழ்வது நம்பிக்கை. இறைவன் கொடுத்தது வேண்டும், என்னால் முடியாது. அப்ப வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். உங்களால் முடியாது. யாரால் முடியும்? எவன் அமைத்தானோ அவனுக்கு, அந்த இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே அது வெளிச்சம். நிச்சயமாக நான் என் இறைவனை ஏற்றுக்கொள்கின்றேன். என் உள்ளத்தோடு அந்த செய்தியை ஏற்றுக்கொள்கின்றேன். இறை வாக்குகளை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இறை வாக்குகள் தான் இறை செய்திகள், இறை ஆற்றல். இறை ஆற்றலில் வாடுங்கள். ஏற்றுக்கொண்டது காரணமாக நான் இறைவனாகிவிட முடியாது. இறைவன் கொடுத்த ஆற்றலில் வாடுங்கள். ஒவ்வொரு பகுதியாக கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே, உறுதிப்படுத்தி வை. நான் வழி தவறுமாறு சக மக்கள் என்னை இதுவரையில் வழிகெடுத்த மாதிரி இனியும் வழிகெடுக்க வேண்டாம், என்னையும் என் குடும்பத்தினர். நிச்சயமாக இறைவன் இந்த பிரார்த்தனை. இனி நமக்கு நல்வாழ்க்கையை தவிர நாம் கற்பனையில் வாழக்கூடிய அந்த கெட்ட வாழ்க்கை கிடையாது. அத்தியாயம் 14:3. அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றான். உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் தனித்தனிய முறையே வானங்களில் பதிவாகி இருக்கின்றது. அவர்களுடைய உலகம் அந்த பதிவாக்கப்பட்ட வானத்தின் பகுதியும் உங்களுடைய விளைச்சல்களுக்குரிய உங்கள் கால்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள இயற்கையினுடைய விளைச்சல்களுக்குரிய அந்த பூமியும் இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இயற்கையினுடைய ஆற்றல் உங்களுடைய உலகமாக இருக்கின்றது. தனித்தனியும் நானும் ஒரு பக்கத்துக்கு பிறந்திருக்கோம். எனக்கு சுகமான வாழ்க்கை, இன்னொருத்தருக்கு மோசமான வாழ்க்கை. ஒருத்தர் சொர்க்கத்தில் இருக்காரு, அந்த மன குதூகலம் இருக்குது. ஒருத்தருக்கு வேதனை நரகத்தில் இருக்காரு. எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறீங்க? ஒருத்தருக்கு நரக வாழ்க்கையை போன்றிருக்கு, ஒன்றுக்கு சொர்க்க வாழ்க்கையை போன்றிருக்கு. ஒரே இயற்கை, ஒரே நேரம், இருவருக்கும். இப்ப 7:30 மணி, எனக்கு 7:30, அவருக்கும் 7:30. எப்படி ஒரு 7:30 நடந்தாக்கு ஒரு நடக்கும்? இறைவன் யார் என்று அறிய வேண்டும். உணர்வை யார் கவனிக்கின்றார்களோ, சத்தியம் என்று உணர்கின்றார்களோ, அவர் மட்டுமே அதை நிகழ்த்த முடியும் என்று உணர்கின்றார்களோ, இது எனக்காக வானங்களிலும் பொதுவையும் பதிவாகிவிட்டது. அந்த ஒரு இயற்கை சூழ்நிலையில் இப்பொழுது என் மனம் அமைதியாக இருக்கின்றது. உருவமாக படைக்கப்பட்டது பார்த்த பிறகுதான் அமைதி அடைய வேண்டும் என்பதில்லை. அமைதி உருவத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல, அமைதி உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, உணர்வோடு சம்பந்தம். அந்த அமைதியில் வாடும் காலமெல்லாம் நாளைய வாழ்க்கை சுகமாக இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். கண்ணால பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னா உள்ளம் தேவையில்லை, மனம் தேவையில்லை. யார் மனசரிப்புல வாழ்றையோ அவங்க மிருகங்கள். மனதை கொண்டுதான் மனிதன். மனதை நம்ப மாட்டேன், பார்த்தான் நம்புவேன்னு சொன்னா அப்ப எதுக்காக மனசு வேணும்? அகப்பார்வை எதுக்காக வேணும்? உங்களுடன் எதற்காக இறைவன் பேச வேண்டும்? இறைவன் பேசவில்லை என்றால் எந்த நற்செய்தியும் கிடையாது. ஸ்தம்பித்து போகும் அந்த ஒரு கடமை. நாம் மனநல சுகங்களை இழந்து நோயாளிகளாக, மனநோயாளிகளாக மாறி யாரும் பின்னர் நமக்கு நன்மையை தர முடியாது. எந்த ஒரு செய்தியும் இறைவனிடமிருந்து இல்லை என்று ஆகிவிடும். அந்த நிலைக்கு நாம் அடைகிட வேண்டாம். அவன் வானங்களையும் பூமியையும் ஒவ்வொருவருக்காகவும் உண்மையை கொண்டு படைத்துக் கொண்டிருக்கின்றான். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் தங்களை இணை வைத்துக் கொண்டார்கள். இந்த அசுத்தத்தை விட்டும் தூய்மையாகும். அவன் வாக்குறுதி உண்மையாகும், தூய்மையான, சத்தியமான. சின்னதா பெருசா உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய ஒரு சுகமான செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிகழ்ந்து விட்டது, அது உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களை சுற்றிலும் அந்த இயற்கை சூழ்ந்து கொண்டது. அந்த சூழலின் காரணமாக இன்று நான் இவ்வளவு கஷ்டங்களுக்கிடையே அமைதி நான் கொண்டிருக்கின்றேன், அமைதியோடு வாழ்கின்றேன். இனியும் அமைதி அதிகரிக்க வேண்டும் என்றால் நம்பிக்கை அதிகரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சூழ்நிலைகளில் வாழ்கின்றீர்கள். உடலிலோ அல்லது விளைந்து கொண்டிருக்கூடிய ஒரு பொருளிலோ படைப்பிலோ வாழவில்லை. படைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உயிர் ஆற்றலில் வாழ வேண்டும். மூச்சுக்காற்று செய்தியை தாங்கி வருகின்றது. அது உள்ளம் கிரகிக்கின்றது இறைவனுடைய செய்தியை. பிறகு அது மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இது இறைவனுடைய பேராற்றல், பெரும் அருள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் தான் நல்ல செய்தி அங்கு இருக்கின்றது. எல்லோரும் கூறுவார்கள், இதுவும் எப்படிப்பட்ட ஒரு கேடு என்பதை பாருங்கள். நான் கஷ்டத்தில் இருக்கின்றேன், எனக்கு சுகமாக வேண்டும். சுகமாகவில்லை கூறுவார்கள். டாக்டர் கூறுவார்கள், எனக்கு தெரியல, நீங்க கடவுளை வேண்டிக்கின்னு சொல்லிட்டு. சரி, கடவுள்னா அவனுக்கு பூசாரி தானே, அங்கே போனால் அவன் கர்மம் என்னன்னு சொல்லுவான். அவ்வளோ முடிஞ்சு, 2 பேருக்கும் முடிஞ்சு. என் கர்மம் என்னன்னு சொன்னா என்னுடைய பாவங்களின் காரணமாக எனக்கு இந்த நிலை, உங்களுக்கு இது தீராது, இதுதான் நீங்க சாக வேண்டியது அர்த்தம் இருக்கு. அதுதான் உண்மைன்னு சொன்னா அப்ப படைக்கணும், வாழணும் நீங்க சொல்லிட்டு இருக்கிறது யார்?
என் கர்ம வினையின் காரணமாக நீ நாசமா போன்னு சொல்றீங்க. நீங்கள் பிழைக்க வேண்டும், பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள், சுகமாக வேண்டும், உங்களுக்கு என்னை விட்டால் கதி இல்லை என்று கூறிக்கொண்டிருப்போம் யார்? இறைவனுடைய செய்தியை தவிர உள்ளத்தில் நல்ல செய்தி கிடையாது. மனிதர்களிடமிருந்து கெட்ட செய்தியை தவிர வேறு கிடையாது. டாக்டர்கள் காப்பாற்றுவேன் என்று கூறி கைவிட்டார்கள். கடவுள் காப்பாற்றுவார் என்று பூசாரிகள் அடையாளம் காட்டிய கடவுள் போனா அங்கு கர்மவினை நீ சேரமாட்ட சொல்லுவாங்க. அப்படியானால் இங்கு பேசிக் கொண்டிருப்பது யார்? நீங்கள் சுகமாக வேண்டும் என்று பேசிக் கொண்டிருப்பது யார்? உங்களுடைய உள்ளத்தை கோவிலாக ஆக்கிக் கொள்ளாத வரையில் விமோச்சனம் இல்லை. நமக்கு எந்த துயரத்திலிருந்தும் விமோச்சனம் இல்லை என்பதை தெளிவாக அறிய வேண்டும். ஒவ்வொருடைய மனதிலும் இப்பொழுது இருக்கின்றது கஷ்டங்கள் கூடாது, வேதனைகள் கூடாது என்று. இன்றைய இல்லை, என்றைக்கும் எனக்கு மட்டுமில்லை, என்னை சார்ந்தவர்கள், என் குடும்பத்தினருக்கும் யார் சம்பந்தமாகவும் எனக்கு எந்த விதமான மனத்தாங்களும் மனவேதனையும் ஏற்படக்கூடாது என்பது இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை தேடி பேசிக் கொண்டிருப்பதில்லை. அப்படியானால் நான் சுகமாக வேண்டும் என்று கூறும்பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் கூறுகின்றனா அல்லது மன்னிக்கப்பட முடியாது, மன்னிக்க மாட்டேன் என்று கூறுகின்றான். மன்னிக்க மாட்டேன் என்றால் நாசமா போன்ற சொன்னீங்க. மன்னித்த பிறகுதானே நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்ற செய்தி இங்கு இருக்கின்றது. அப்படின்னா கர்ம வினை இருக்கிறதா இல்லையா? எனக்கு நல்ல செய்தி இருக்கும் வரையில் கர்ம வினை நீக்கப்பட்டு விட்டதா இல்லையா? எப்படி நாம் மனிதர்களை பின்பற்றுகின்றோம்? எவன் ஒருவனும் இறைவனுக்கு இணை இல்லை, நான் உட்பட. இறைவனுக்கு நீங்கள் பணியுங்கள். நல்ல செய்தி இருக்கும்போதுதான் உங்களை மன்னித்து தன் புறமிருந்து கொண்ட அழகான ஒரு இறை செய்தியை உங்களுக்காக கொண்டிருக்கின்றான். உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் இணைத்து விட்டான். உண்மையை கொண்டு படைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த சூழ்நிலையில் வாடுங்கள். நம்பிக்கையோ நம்பிக்கை ஒன்றுதான் உங்களை சூழ்நிலையோடு இணைக்கும். சத்தியத்தின் அடிப்படையில் வானங்களிலும் பூமியில் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கூடிய புதிய உலகம் உங்களுடைய கஷ்டங்களை உங்களிடம் நீக்கும். இந்த உலகத்தினுடைய எல்லையில் எந்த விதமான கஷ்டங்களும் சூழ வீசி எறியப்படும். அந்த எல்லையை தாண்டி உங்களுடைய இயற்கையை நெருங்க முடியாது. யாருடைய சூழ்ச்சிகளும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நீங்கள் உங்களுக்கே சம்பாதித்து கேடுகளும் சரி உங்களை விட்டு விலகி உங்களை அண்ட முடியாது என்று அறிந்து. எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு எல்லாம் வரும் என்று கூறுகின்றார்கள். இது நீங்காது என்று கூறுகின்றார்கள். நீங்க வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு அங்கு இருந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே நீங்காது என்று கூறுகின்றார்கள். தங்களுடைய அறிவை கொண்டு தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்கின்றார்கள். நிச்சயமாக இறைவன் நமக்கு அநியாயம் செய்யவில்லை, நாமே நமக்கு செய்து கொள்ளக்கூடிய அநியாயத்தை தவிர. லேசான வாழ்க்கை, மனிதர்களுடைய எவனுடைய உதவியும் தேவையில்லாத வாழ்க்கை. இறைவன் ஒருவன் போதும். உங்களுடைய உலகத்தை ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனிய முறையை இயக்கிக் கொண்டிருக்கின்றானே, வானங்களிலும் பூமியிலும் தனக்கு உங்களுக்காக வேண்டிய ஒன்றை படைத்து விதித்துவிட்டு பிறகு உங்களுடைய இதயத்தில் செய்திகள் அனுப்புகின்றான். சுகமாக உங்களுடைய அறிவு என்னும் தீட்டை விட்டும் நீங்கள் சுகமாகுங்கள். மனிதர்களுடைய அறிவின் வழிகாட்டுதலை விட்டும் சுகமாகுங்கள். மனிதர்களை நம்பக்கூடிய அந்த வழியிலான கெட்ட பாதையை விட்டும் நீங்கள் விலகுங்கள், சுகமாகுங்கள். ஒருவன் உங்களுக்கு போதுமானவன். இந்த அகிலங்களில் கோடிக்கணக்கான மக்கள், 100 கோடிக்கணக்கான மக்கள், யாருக்கையும் தேவையில்லை. ஒருவன் போதுமானவன் என்று நம்பிக்கைப்படும். அவனை தவிர நம்முடைய வாழ்க்கைக்கு இன்று தன்னுடைய வாக்கையும் கொடுத்து, நற்செய்தியையும் கொடுத்து, நம்பிக்கையையும் கொடுத்து, வழிகாட்டுதலையும் தன்பால் திருப்பி உங்களுடைய மனிதர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள். நீங்கள் பெருமை கொள்வதை விட்டு விலகுங்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை விட்டு நான் விலகிவிட்டேன் என்பது பொருள். என்னுடைய பெருமையை விட்டு நான் எப்பொழுது விலகுகின்றேனோ, நானும் எனக்கும் அறிவு இருக்கின்றது, நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் அறிவை கொண்டு என்று எண்ணிக்கொண்டிருக்கூடிய வாழ்க்கையை விட்டு விலகாத வரையில் இறைவனுடைய அனுகிரகம் கிடையாது. என்னையே நான் மறுக்கும் பொழுது வேறு எவனை நான் நம்புவேன்? நான் டாக்டருக்கு படித்த பின்னர் ஒரு கொலைகாரன் என்று தெரிந்தது, அதை விட்டு விடுகிறேன். அவ்வளவு. இனி இறைவன் போதும். அவன் இப்பொழுது வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். என்னை மட்டுமல்ல, மற்ற மனிதர்களுக்கும் முன்னுதாரணமாக ஆக்கி, அவர்களுக்கும் நம்பிக்கையை கொடுத்து, மனிதரை விட்டும் விலக்கி, தீயவற்றை அவர்களை விட்டும் நீக்கி, தன் அனுமதியை கொண்டு வாழக்கூடிய ஒரு அழகான நிவாரணத்திற்குரிய புதிய வாழ்க்கையை நோக்கி உங்களை அவன் வழிநடத்துவதற்கு ஒரு முன்னுதாரணமாக ஆக்கியிருக்கின்றான் என்பதை நீங்கள் அறியும். இது வீணான பேச்சும் அல்ல, கற்பனையாகிக் கொண்டு பேசக்கூடிய பேச்சும் அல்ல. உங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளம் ஆம் என்று கொள்ளக்கூடிய சத்தியத்தை கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய பேச்சாகும். என்னுடைய மூதாதையர்களை எந்த வழியில் கண்டோமோ அதனையே நான் பின்பற்றுகின்றேன் என்று இதுவரை பின்பற்றிக் கொண்டதை போன்று பின்பற்ற வேண்டாம். சத்தியத்தை கொண்டு உங்களுடைய இறைவனை பின்பற்ற.
நிச்சயமாக நம்முடைய முதலியர்கள் நம்மை வழிகெடுத்து விட்டார்கள். சடங்குகளை கொண்டும் சம்பிரதாயம் கொண்டும் பூசாரிகளை கொண்டும் உள்ளத்தை விட்டும் விலக்கி, உள்ளம் மகாபெரும் கோவில் என்பதை அறிந்திருந்தும் அதை விட்டும் விலக்கி நாம கற்பனையாக கட்டிக்கொண்ட அந்த கட்டிடங்கள் தான் இறைவன் இருக்கின்றான் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த கட்டிடங்களை இடித்துவிட முடியும். இடிப்போம், வீட்டில் பூஜைமோ உழைச்சிடுவோம், நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லைன்னு சொன்ன கோபத்தில் செய்யமா செய்ய மாட்டோமா? ஆனால் உள்ளம் இதுதான் கோவில் என்று இருக்கும்போது இதை இடிச்சிடலாம் பார்ப்போம். உங்க நெஞ்சு கொண்டு உடைக்க முடியுமே தவிர அது இடிக்க முடியாது. இன்னும் வேதனை அதிகமாக இறைவன் யார் என்பதை கவனிக்க வேண்டும், தொட முடியாது. ஆனா நம்மளா வச்சிருக்கக்கூடிய இந்த கட்டிடங்களை இடிச்சு தள்ளிடலாம் கோபத்தில், திருப்பி கட்டிக்குவோம். எனக்கு ஒரு வழி இல்லை, கட்டிதான் ஆகணும். எப்படி நாம் சேர்ந்து கொண்டிருக்கணும் என்பதை பாருங்கள். மனிதனை நம்பியதன் காரணமாக இன்று நாம் நம்முடைய மனதை உள்ளத்தின் பக்கம் திருப்புகின்றோம். அந்த உள்ளம் மாபெரும் கோயில், அங்கு நீங்கள் தஞ்சமடைகின்றீர்கள், தங்குகின்றீர்கள். இப்பொழுது தெளிவாக இறைவனுடைய வாக்களை கேட்க முடியும், தூது செய்திகளை கேட்க முடியும். எனக்காக வானங்களில் தீர்மானிக்கப்பட்டு விட்ட பிறகு பூமியில் அது விளைந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் கண்களுக்கு தெரியவில்லை. அதனுடைய சக்தி திரட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த இயற்கையின் சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சுகம் நிறைவேற வேண்டும். மனதில் சுகம் நிறைவேறாமல் உடலில் எந்த சுகமும் கிடையாது. மனதில் பிரச்சனைகள் நீங்கி மனம் அமைதி அடையாமல் உங்களுடைய வெளிப்புற பிரச்சனைகள் எப்போதும் தீராது. இறைவனுடைய வாக்குகளை நம்புங்கள். அவன் சகலவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், யாவற்றின் மீதும் அவன் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு பொருளும் அவனுக்கு அடங்கியது. உயிரோட்டத்தோடு உங்களுடைய வாழ்க்கை துவங்குவதற்கு இன்று உங்களுடைய இறைவன் உங்களோடு இணைகின்றான். நீங்கள் அவனை விட்டு விலகி இருந்த மனம் வெளிப்புற புலன்கள் பக்கம் திரும்பியது, கண் பார்வை திரும்பியது. இந்த புறம்போக்கு கண்கள் எதெல்லாம் பார்த்ததோ அது மட்டும்தான் உண்மை என்று இந்த புறப்புலன்களை விட்டு நீங்கள் அகத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய உள்ளம் உங்களுக்காக தன்னுடைய இறை செய்தியை காத்துக் கொண்டிருக்கின்றது என்று நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும். இந்த நிமிடம், இந்த கணம், இந்த பொழுது புதிய வாழ்க்கை. உள்ளம்தான் கோவில் என்பதை ஏற்றுக்கொண்டான். என்னால் முடியாது என்பதை நாளை வாழ்க்கை பற்றி அவன் வாழ வைப்பான். நிச்சயமாக அவனுடைய வாக்கு, அந்த வாக்கினுடைய திசையில் என்னை வாழ வைப்பான் என்பதை இப்பொழுது நான் நம்ப வேண்டும். இதற்கப்புறம் நம்பிக்கை இருக்கிறதா? என் கண்கள் போகும் திசையெல்லாம் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த அறிவெல்லாம் என்னை வாழ வைக்கும் என்று எல்லாம் முடிந்துவிட்டது. கவலை ஒன்று இருக்கும் பொழுது நாம் அறிய வேண்டும், என்னாலும் இந்த கவலையை நீக்க முடியாது, மனிதர்களாலும் நீக்க முடியாது. ஆனால் கவலை நீங்க வேண்டும் யார் கூறுகின்றானோ அவன் ஒருவனை தேவை. நான் அவன் பக்கம் திரும்புகின்றேன். என் மனம், என் உள்ளம் என்ற மாபெரும் கோயில் பக்கம் திரும்புகின்றது. அதற்கு நிகரான ஒரு தஞ்சமடையக்கூடிய பாதுகாப்பான கிடையாது. அங்கு நான் திரும்பும் பொழுது தெளிவாக நான் கேட்க ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய பேச்சை நான் கேட்க ஆரம்பிக்கின்றேன் உணர்வாக. அந்த உணர்வு சத்தியம். உங்களை வானங்களுக்கும் பூமிகளும் அதிபதிகளாகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உணர்வின் நீங்கள் வாழ்கின்றீர்கள். இதுவரையில் பூமியின் அடிப்படையை ஒட்டி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது பூமிக்கு உயிரிழக்கக்கூடிய வானங்களின் பக்கம் திரும்புகின்றேன். இப்பொழுது நான் உலகத்தில் வாழ ஆரம்பிக்கின்றேன். நான் உலகத்தில் படைக்கப்பட்டேன், பூமி படைக்கப்படவில்லை. வானங்களும் பூமியை இணைந்தது உலகமாக இருக்கின்றது. இந்த அகிலங்களில் நான் ஒருவனாக, இந்த அகிலனின் மீது என்னுடைய தேவையின் காரணமாக நான் ஆட்சி புரிபவனாக இருக்கின்றேன். என் இறைவனை ஏற்றுக்கொள்ளும் காரணமாக. இறைவனுக்கு வானங்களும் பூமியின் தேவையில்லை, உங்களுக்காகத்தான். அவனுடைய வானம், அவனுடைய பூமி உங்களுக்காக படைக்கப்பட்டது. அது உங்களுக்காக. அவனுக்கு இந்த வானங்களும் பூமியின் தேவையில்லை. தூய்மையானவன், தேவையற்றவன். நீங்கள் உங்களுடைய வானங்களின் மீதும் பூமியின் மீதும் அதிகாரம் பெறுங்கள். இங்க எந்த விதமான பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் வர முடியாது. இந்த அதிகாரத்திற்கு இறைவன் ஒருவன் தான். யார் ஒருவன் எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், இந்த கவர்மெண்ட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, அந்த கவர்மெண்ட் எனக்கு துன்பத்தை கொடுத்தது, வாழ விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை. கோள்களும் நட்சத்திரங்களும் சூரியங்களும் சந்திரனும் உங்களுக்கு அடிமை. இந்த பூமி உங்களுக்கு அடிமை. தாய் மண்ணை வணக்கம் என்று பூமியை வணங்காதீர்கள். கால்களுக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கின்றது, அதை நீங்கள் வணங்கக்கூடாது. உங்களுடைய நெஞ்சத்தில் நீங்கள் தங்குங்கள். அந்த நெஞ்சம் என்பது மனமும் உள்ளமும் சேர்ந்தால் நெஞ்சம். மனமும் உடலும் சேர்ந்து விட்டால் பூமியின் அடிப்படை விட்டு வாழ்கின்றீர்கள். நீங்கள் உங்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி ஒரு நயவஞ்சகமான வாழ்க்கை, அழகுக்கு எதிராக வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். நயத்தோடு வாடுங்கள். இறைவனோடு தஞ்சமடைந்து விடுங்கள். உங்களுடைய மனம் உங்களுடைய உள்ளத்திற்கும் திரும்பி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நற்செய்தியும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை அறிய வேண்டும். என் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் எந்த நற்செய்தியும் இருக்காது. எனவே உங்களுடைய பரிகாரம் என்னவென்றால் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கை கேளுங்கள், உணர்வுபூர்வமாக
வார்த்தைகள் கேட்காதீர்கள். ஏனென்றால் உணர்வில் தான் எனக்கு அறிவிக்கப்படுகின்றது என்ற நற்செய்திகள் உணர்வின் மூலமாக நான் ஏற்றுக்கொண்டு என் மனம் அமைதி அடைகின்றது. அந்த அமைதி உங்களுடைய நாளைய வாழ்க்கைக்கான ஆதாயம், தெளிவான ஆதாயம். இறைவனுடைய வாக்கு உண்மையானது. இந்த வாக்குறுதிகள் என்று நீங்கள் வாடுங்கள். யாரெல்லருக்கும் கவலை வேண்டாம். அதுதான் ஆரம்பம். நான் இன்னைக்கு பயத்தில் இருக்கலாம், பெரும் பதத்தில் இருக்கலாம். கவலையிலிருந்து இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. கவலை என்ற அடிப்படையை நீக்குங்கள். அந்த அடித்தளத்தை நீக்குங்கள். எவ்வளவு பெரிய கட்டிடமாக இருந்தாலும் சரி, பதற்றக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, அவ்வளவு கூட்டுகளாக உங்களை விட்டு நீங்கிவிடும். பெரிய பிரார்த்தனை எதுவுமே கிடையாது. கவலை வேண்டாம் என்று கூறும்பொழுது என் இறைவனை ஏற்றுக்கொண்டேன். இனி கோயில் உங்களுடைய உள்ளம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்பன்னா மசீதுகளுக்கு போறேனோ, சர்ச்சுகளுக்கு போறேனோ, எனக்கும் இறைவனுக்கு இடையே எல்லா தொடர்பும் நடந்துவிட்டேன். இறுதியாக அசையக்கூட முடியாம நான் என் பெட்ல படுத்து கொடுப்பேன். அன்னைக்கு கடவுளே என்று திரும்புவேன். இப்ப எங்க கடவுள் இருக்காது, உங்க கடவுள் அங்கேயே இருக்காது, இங்கே திரும்ப முடியும். பக்கத்துல பூஜை ரூம் இது சின்னதாச்சு, பெருசு கடவுள் போகணும், பெரிய வியாதி பெரிய கடவுள் போகணுங்க. எப்படி நீங்க பூஜை ரூம்ல போயிட்டு உங்க தேவைகளை எடுத்துக்கொள்ள முடியாது, அசையக்கூட முடியாது. கடவுளே என்று அழைத்தீர்கள். எந்த உருவமும் கிடையாது, எல்லாம் தொடர்பும் அதுபட்டுவிடும். ஒரே ஒரு தொடர்பு, அவனுடைய வாக்குடன் நீங்கள் நெருங்கிவிட்டீர்கள். வாக்குகளை நம்புவதுதான் இறைவனை வழிபடுவது என்பதை தவிர உருவத்தை கொண்டு கற்பனை செய்து கொண்டு கட்டிடங்களுக்குள் இடங்களுக்குள் நானே இது புண்ணிய ஸ்தலம் என்று எண்ணிக்கொண்டு நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இன்று வரையில் மாயையாக பின்பற்றிய மனித அறிவை நான் நம்பக்கூடாது. உங்களுடைய உள்ளம் மனதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று இதுவரையில் மனம் உடலோடு சார்ந்திருந்தது, பூமியின் அடிப்படையை ஒட்டி. இப்பொழுது மனம் உணர்வோடு உள்ளத்தோடு இணைந்திருக்கின்றது. உங்களுடைய இறை அனுகிரகம் இப்பொழுது உங்களுக்கு நெருக்கமாக்கப்பட்டிருக்கின்றது, உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உள்ளமும் மனமும் இணைந்த அந்த சுகத்தை விட்டு நீங்கள் விலக வேண்டாம். நம்பிக்கை கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை என்ற இதுவரையில் நாம் கற்பிக்கப்பட்ட அந்த கேடு கூடாது. இறை நம்பிக்கை ஒன்றுதான். நம்பிக்கை என்பது அழகான விஷயம், என்னால் முடியாது, அவ்வளவு. இதுதான் நம்பிக்கை. ஆனால் வேண்டும் என்று விரும்புகின்றேன். இது பிரார்த்தனை. நம்பிக்கையும் பிரார்த்தனையையும் கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை என்று முதலாக அமோகமாகவும் திருப்தி கொண்டியதாகவும் இறைவனுக்கு மட்டுமே குறித்ததாகவும் தூய்மையாளர்களாக இன்று முதலாக நம்முடைய மனம் தூய்மையடைந்து உள்ளத்திற்கும் சார்ந்து சுகமான வாழ்க்கையின் பக்கம் என்று நீங்கள் அமைகின்றீர்கள். இறைவன் நமக்கு போதுமானவனாக இருப்பான். அடுத்த கருத்தரங்கம்